இந்த தமிழ்நாட்டுல 23ஆம் தேதி வாக்குப்பதிவு இருக்கிறது. மொத்தத்துல மே 5ஆம் தேதியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. அன்றைக்கு மாலையிலிருந்து முடிவுகள் தெரிய வந்துடும். 6ஆம் தேதி வைங்க, மே 6 அல்லது 7ஆம் தேதி கூட்டத்தை நடத்துங்க. என்ன 10 நாள்ல என்ன பெரிய இடைவெளி வந்துவிடும், பெரிய மாற்றம் வந்துவிட போகிறது. அப்ப இந்த தேர்தலை குறிவைத்தேதான் இன்னும் தேர்தல் நடைபெற வேண்டிய இந்த இடங்களில் நாங்க ஏதோ செய்யறோம் என்று காட்டுவதற்காக. ஏன்னா இதோட ஒருமன தொகுதி மறுவரையறை மட்டுமல்ல இந்த சட்ட முன்வரைவு என்பது. அவருக்கு இன்னைக்கு 3 சட்ட முன்வரை தாக்கல் செஞ்சுட்டாங்க. சட்ட அமைச்சர் தாக்கல் பண்ணிட்டாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒன்றிய பகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த யூனியன் டெரிட்டரி அதற்கான இதே போன்ற மாற்றங்களுக்காக அங்கேயும் மகளிர் இடஒதுக்கீடையும் சேர்த்திருக்காங்க. என்ன வேடிக்கைன்னா அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவோட இதை இணைக்கிறாங்க. இது தனியாகவும் அது தனியாகவும் கொண்டு வரல. இதை வைக்கும் போதே அதையும் சேர்த்து வைக்கிறாரு சட்ட அமைச்சர். அப்ப உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நான் படிச்சென்று தெரிகிறது. அது மட்டும் இல்ல, 2023 ஏற்கனவே இந்த மகளிர் இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்துல மகளிருக்கு மக்களவையில 33 விழுக்காடு இடம் கொடுக்க வேண்டும், 33% இடங்கள் பெண்களுக்குத்தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று 2023 ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னும் அப்படியே இருக்கு. அப்படி என்பது திடீரென்று இப்ப இன்னொன்று கொள்கிறார். இப்ப தொகுதி மறுவரை என்று கொண்டு வந்த பிறகு அதற்கேற்ப என்று ஒரு வார்த்தையை போட்டு இப்ப கொண்டு வர்றாங்க. அப்ப இத எல்லாமே அப்ப ஒன்றோடு இணைகிற போது இந்த அப்பட்டமாக தெரிகிறது தேர்தல் நோக்கம் என்று. சரி,